நம்முடைய இசையமைப்பாளர் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் உலக இசையை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தின மாதிரி இந்திய இசையை உலகத்துக்கு கண்டிப்பாக அறிமுகப்படுத்தியிருப்பீங்க இல்லையா? அந்த பிளேயர்ஸோட அந்த இசை கலைஞர்கள் நம்ம இசையை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக சொன்ன ஒரு விஷயம். ஆனால் அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. இப்போ நான் சொல்கிறது நம்மளே எத்தனை பேருக்கு பரிட்சயம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவர் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டார். அதாவது அவங்களுக்கு அவங்களுடைய சங்கீத இலக்கணத்திலேயே கண்ட ஜாதி மிஸ்ர ஜாதி அப்படிங்கிற ஜாதிகள் கிடையாது. இசையில் ஜாதி உண்டு. என் ஸ்டூடெண்ட்டு கூட ஒரு பொண்ணு கேட்டால், என்ன சார் எதுலேயுமே ஜாதி பார்க்கக்கூடாதுன்றீங்க, சங்கீதத்துலேயே ஜாதி பார்க்குறாங்களே சார், அது தாளத்துக்காக சொல்கிறதுமா அப்படின்னு சொல்லி அது ஒரு நகைச்சுவையாக போனது. இப்படி 2 பிரிவு இருக்குது, மிஸ்ர ஜாதி கண்ட ஜாதி. அது எப்படி இருக்குன்னா, மிஸ்ர ஜாதினா தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி அப்படி இருக்கும். நீங்கள் அதில் நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க. நான் அதுக்குன்னு தனியாக ஒரு ஷாட் போடுறேன். கண்ட ஜாதி அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா, தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட அப்படி இருக்கும். இந்த தக்க தக்கிட்ட அப்படின்ற தாளத்தை இவர் அங்கே சொல்லும்போது அவங்க அதை எப்படி புரிஞ்சுக்குவாங்களா, தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. ஆனால் அவங்களுக்கு 1 2 3 1 2 3 அப்படி தான் புரிஞ்சுக்குவாங்க. அவங்க தக்க தக்கிட்ட தக்க அப்படி தான் புரிஞ்சுக்குவாங்களே தவிர தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்டன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறது அவங்களுடைய இலக்கணத்திலேயே இல்லாத ஒரு விஷயமாக இருந்தது. அது எனக்கு பெரிய அப்போ அது பார்க்கும்போது நம்மளோட இசை எந்த அளவுக்கு வலிமையானது அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அந்த நேரத்தில் அந்த இன்டர்வியூ கேட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நாங்கள் இசைக்கல்லூரியில் சேர்ந்து இந்த தாளத்தின் வகையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்த நேரன்றதுனால அது இன்னும் அதிகப்படியான மரியாதையோடவே நாங்கள் படித்தோம். நன்றி இசை புயல் அவர்களுக்கு.